கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். தினமும் ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆண்டவர் ஏறெடுக்கப்படுகிறது. ஜெப தூபங்கள் இங்கிருந்து வருகிறது ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பெரிய கிருபைக்காக, மட்டற்ற கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலாக ஆண்டவரே, எங்கள் மத்திய எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள்லாம் கேட்டு பதில் தாங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தாங்க. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் விசேஷத்தை விதமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய சமூகம், பிரசனம், கிருபை அப்பா எங்கள் மேல நிழலிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். இஸ்ரவேல் வம்சத்துடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவரே, ஸ்தோத்திரம். விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய செய்கிறவரே, ஸ்தோத்திரம். தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்கிறவரே, ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவரே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவரே, ஸ்தோத்திரம். எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவரே, ஸ்தோத்திரம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவரே, ஸ்தோத்திரம். பலவீனனுக்கு இறங்குகிறவரே, ஸ்தோத்திரம். எளியவனுக்கு இறங்குகிறவரே, ஸ்தோத்திரம். எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே, ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவரே, ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் சந்தோஷமாக, உற்சாகமாக நாம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். இதுதான் உண்மை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நாம் துதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழிலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில்
ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இதுதான் நமக்கு தாரகம், நம்ம தாவரம் எல்லாம் அவர்தான். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வர்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாம தவிடு பொடியாகி பஸ்பமாகி காணாம போயிடும். அவர் துதி மாத்திரம் தான் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷோ இணைந்து உங்களை வாழ்த்து இந்த வேலையில் வரவேற்கின்றோம். நாம் அந்த நாட்களில் சங்கீதம் 23:5 பார்த்துட்டோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சத்ருனை எப்படி புரிஞ்சிருக்கோம்? என்னுடைய எதிரடையான சூழ்நிலையில் எனக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க. இந்த நிறைவான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் என் உள்ளத்தில் நிரம்பி வழிகிறது. முதல் நாள் பார்த்தோம் ஆசீர்வாதம், நம்ம புது ஆசீர்வாதம் சொல்றது, அந்த நன்மை ஆசீர்வாதம் சொல்றது, சாப்பாடு, பொருட்கள், உடை, இதெல்லாம் பார்த்தோம். நேத்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற ஆசீர்வாதம் சந்தோஷம். என் வாழ்க்கையில சந்தோஷம், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாய் வழிந்து ஓடுகிற அனுபவம், வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சந்தோஷம் வழிந்து ஓடும். ஆமென். ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள போயிருக்கான். யாரோ சுட்ட புல்லட்டு இவன் வயிற்றுல பாஞ்சிருச்சு. இவன் நடு காட்டுக்குள்ள இருக்காம ஐயோன்னு கத்துறான். யாரும் உள்ள பயங்கரமா பிளட் லாஸ். தவழ்ந்து ரோட்டுக்கு போறான். ஒரு லாரி வருது. லாரியில் அவனை பாவப்பட்டு ஏத்திட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி அவனை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. லாரி போயிட்டாங்க. இவன் ஆஸ்பத்திரிக்குள்ள தவழ்ந்து போறான். பயங்கர பிளட் லாஸ். ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சிட்டான். எமர்ஜென்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸஸ் சூழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இவ்வளவு பிளட் லாஸ். புல்லட்ல உள்ளுக்கு போயிருச்சுன்னு சொல்றான். இவனை எப்படி ஆப்ரேட் பண்றது? பெரிய ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் தாங்குவானா? இவனை எப்படியாச்சும் தட்டி கழிச்சு வேற ஏதாவது ஆஸ்பத்திரி அனுப்பிச்சிடலாமா அப்படின்ட்டு டாக்டர் கேட்கிறார், உனக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா அப்படின்ட்டு. அது சொல்றான், எனக்கு புல்லட் அலர்ஜி. சொன்ன உடனே எல்லாரும் கக்கன்னு சிரிச்சிடுறாங்க. இவனோ பிளட் லாஸ்ல டையிங் மேன் ரொம்ப ஒரு ஜோவியலா, எனக்கு என் வயிற்றுக்குள்ள புல்லட் தான் எனக்கு அலர்ஜி, அது அலர்ஜி எடுத்து போடுங்க அப்படின்றான். ஒரே சந்தோஷம், சிரிப்பு. இந்த சிரிப்புல ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரா மாறிடுது. சரி, இந்த மனுஷனுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணிடுவோன்ட்டு ஆப்ரேட் பண்றாங்க. சுகமாயிடுறான். ஒரு மோமெண்ட் ஆஃப் ஜாய்.
அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரை மாத்துச்சு. பிரியமானங்களே, அந்த ஜாய் என் லைஃப், உங்க லைஃப் அட்மாஸ்பியரை, சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நிறைய நேரம் நல்ல காரியங்கள் ஒரு சுமை போல இருக்கும். நல்ல காரியங்கள் செய்வது சுமை போல இருக்கும். அது ஆக்சுவலா அது சந்தோஷத்துக்கு உரிய காரியம். அது ஒரு நன்மை. ஆனா அது ஒரு கடமை மாதிரி செய்யறோம். ஒரு 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 அதுல ஒரு ஒரு உள்ளாப்புல ஒரு ஒரு எனர்ஜி வரல. அதாவது ஒரு டியூட்டி மாதிரி. there is no delight. இது ஒரு டியூட்டி மாதிரி, டிலைட்டே இல்லை. அது கொஞ்சம் போல ஜாய ஊத்துங்க. கொஞ்சம் அந்த டியூட்டி மாதிரி இருந்தது அப்படியே டிலைட்டா வாழ்க்கையில மாறும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் ஒரு பூட்டு இருக்கு. பல காலம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க. அதை என்னமோ முக்கி தக்கி என்ன கொஞ்சம் மேலே தூக்கி கீழே அமுத்தி அழுத்தி இங்க அவசரமா வருவோம். அந்த பூட்டை திறக்க நினைச்சாலே ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெயை ஊத்தி திறந்து பாருங்க, டகாலும் திறக்கும். அந்த ஒரு சொட்டு எண்ணெய் என்னது? ஜாய். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உதாரணமாக ஜெபம் செய்யறோம். ஜெபம் செய்யற நல்ல காரியம். ஆனா அந்த ஜாய் இல்லைன்னா ஜெபம் செய்யறதோ பைபிள் வாசிக்க வச்சுக்கோங்களேன், ஜாய் இல்லைன்னா அந்த நல்ல காரியம் ஒரு கடினமான காரியமா தெரியும். எனக்கு வாசித்தால் தூக்கம் வருது, புரிய மாட்டேனுது, மனசில் நிக்க மாட்டேனுது, என்னென்னமோ காரணம் சொல்லிட்டே இருப்போம். ஒரு சொட்டு ஆயில் ஜாய் ஊத்துங்க பாப்போம். உங்க உள்ளத்துல மணிக்கணக்கா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகளோட வாசிப்பீங்க. உள்ளத்துல அப்படியே பாதியும். ஹல்லேலூயா. இதுதான் ஜாய். ஜாய் மேக்ஸ் a difference in your life. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் உள்ள வாழ்க்கை, total difference. ரெண்டு பேரும் ஒரே ஆறடி, ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்ல. that makes a difference. ரெண்டு பேரும் கருப்பு, ரெண்டு பேரும் சோப்பு, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கு, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லை. that makes a difference. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு 10,000 சம்பளம், இன்னொருத்தருக்கு 10,000 சம்பளம், ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு சந்தோஷம் இல்லை. that makes a difference. praise God. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, உங்களால ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. you cannot add, you cannot decrease. கூட்டமும் குறைக்க உங்களால முடியாது. உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை, உங்க உயரம், உங்க நிறம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படி சொன்ன ஒரு இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய சீஷரோட மனம் விட்டு பேசுற ஒரு பகுதி, பிதாவோட மனம் விட்டு பேசுற ஒரு முழு சாப்டர், யோவான் 14 முதல் 17 அதிகாரங்க. இந்த பகுதியில 3 முறை சொல்றாரு, உங்க சந்தோஷத்தை நிறைவாக்க முடியும். You can add to your joy. You can increase your joy. You can make your joy overflowing. Hallelujah. Praise God. நான் 5 அடி உயரமா 6 அடி உயரமா, it does not make a difference to my life as far as joy is concerned. அதெல்லாம் உன்னால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. மத்தேயு 6:27. ஆனா இந்த பகுதியில், இந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்ற வார்த்தை யோவான் 15:11, நீங்க கற்பனையில் நிலைத்திருங்க, அன்புல நிலைத்திருங்க.
என்னுடைய சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கும். அது என்ன சொன்னோம்? இயேசு சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்டிருப்போம், எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கும் பிரதர். இன்னைக்கு இந்த யோவான் 15:11 கரெக்டா புரிஞ்சிட்டோம்னா அது எப்படி வருது தெரியுமா? அது இயேசுவின் சந்தோஷம் என் உள்ளத்துல, உங்க உள்ளத்துல இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் இயேசு சந்தோஷமா இருக்கிறார். அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில நிறைவா இருக்கும். அடுத்து இரண்டாவது யோவான் 16:24, என் நாமத்தில் எதை கேட்டால் நான் தருகிறேன், அப்பொழுது ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஒரு சாவியை கொடுத்துட்டாரு. இந்த சாவியை வச்சு நீங்க திறங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. ஜபம் என்ற சாவி, சந்தோஷம் நிறைவா இருக்கும். அடுத்தது யோவான் 17:13, இயேசு சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்துப்படி சிலுவைக்கு போகிறேன், பிதாவினுடைய சித்தத்துப்படி நான் உயிர் தெழுவேன், நீங்க ஒருபோது கெட்டு போவதில்லை. என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, ஃபாதர் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நான் உங்களோட இருக்க மாட்டேன், ஃபாதர் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். எவ்ரிதிங் இந்த உள்ளத்தில் இந்த சத்தியம், அவர் சிலுவைக்கு பிதாவின் சித்தத்துப்படி சென்றார், அவர் உயிர் தெழுந்தார். God takes care of me. ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், வழிந்து ஓடும். இந்த சந்தோஷம் நிறைவா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். நான் நிறைவாக்குறதுக்கு 1-2 குறிப்புகளை இன்னைக்கு பார்ப்போம். ஒன்று, நான் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், I am a child of God. ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கணும். The assurance, என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் முற்றிலுமாக எடுத்து போட்டாரு. ஏசு இடத்த கழுவப்பட்டுச்சு. நிறைய நேரம் மூடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நேரம் சந்தோஷமா இருப்போம், ஒரு நேரம் சந்தோஷம் இல்லாம இருப்போம். சில நேரம் அந்த கில்ட் கான்சியஸ் கூடும், சில நேரம் கில்ட் கான்சியஸ் இல்லாம இருக்கும். நாம ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பழைய பேக்கேஜ் எல்லாம் போற்று, எங்கேயோ போற்று, பழைய பேக்கேஜ் பெர்மனண்டா தூக்கி போற்று, உனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சந்தோஷத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அளவில்லாத முக்கியத்துவம். 3 ஊமைகளை சொன்னார் ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு. 3 ஊமைகளை சொன்னாரு ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு காசு காணாம போச்சு, தேடினா பார்த்துக்கோம். ஒரு மெய்ப்பெண்ணுக்கு ஒரு ஆடு காணாம போச்சு, தேடினார். ஒரு அப்பாவுக்கு ஒரு மகன் காணாம போயிட்டான். 3 ஊமைகள். 3 ஊமையில என்னன்னா, they lost common. 3 ஊமையில காமன்னா, they found it back, they got it back. 3 இதுக்கு உண்மை ஒரு காமன் என்னன்னா, 3 பேருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன வேணும்? ஐ வாஸ் லாஸ்ட். நான் உலகத்தில் எங்கேயோ காணாம போயிருந்தேன். there was no God in my life. என் ஆத்மா காணாம போச்சு. God came, Jesus came all the way from heaven. எனக்காக என்னை தேடி பிடிச்சு என்னை மீட்டு கொண்டார். அவர் ஜீவனே எனக்கு கரையமா கொடுத்து காணா போன எண்ணெய, காணா போன ஆத்மாவை, அழிந்து போன ஆத்மாவை மீண்டும் பெற்று கொண்டார். அல்லேலூயா. உயிர் தெழுந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கார். I was lost.
Jesus found me. There is joy. There is celebration. Hallelujah. Hallelujah. Praise God. எப்போலாம் உன் சந்தோஷம் குறையுதோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை யோசிச்சு பாருங்க. I was lost. I was found. I celebrate life. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise God. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன் சந்தோஷத்துக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கிறோம், நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம். ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்றதுக்கு அது இன்னொரு அர்த்தம்னா சந்தோஷமா இருப்பவர்கள். உணா சொல்லி பாருங்க, சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படியே சொல்லிட்டு பாருங்க. ஆவில் எளிமை உள்ளவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள், சாந்தமுள்ளவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் அந்த இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில பல நேரம் சந்தோஷமா இருக்க முடியாத சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் நீ நல்ல வாழ்க்கை வாழ்றது நிமித்தம் ரைட் பாத் நம்ம எல்லாம் பார்த்துக்கோம். நீதி ரைச்சியஸ்னா ரைட் பாத். பிகாஸ் யூ ஆர் வாக்கிங் த ரைட் பாத் உன்னை நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்க. நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ எனக்கா சில காரியங்கள் செய்யற உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. உன்னுடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கும். Your joy will be eminent. It will be huge. உன்னுடைய பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதாவது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உனக்கு சந்தோஷம் வரும். இன்னைக்கு கஷ்டப்படுற நாளைக்கு சந்தோஷம், நாளைக்கு இல்லாட்டியும் பரலோகத்தில் உனக்கு சந்தோஷம். நம்ம தான் லைஃபை டிவைட் பண்றோம். பூமியில் ஒரு லைஃப் ஸ்டாப், பரலோகத்தில் லைஃப் ஆண்டவர் பொறுத்தவரைக்கும் கண்டினியூஸ் லைஃப். நான் நீங்க என்னைக்கு ஆண்டவர் பிள்ளை ஆனீங்களோ அன்னையில உங்க பரலோக லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. Hallelujah. Praise God. அதே மாதிரி இந்த சங்கீதம் 51 வாசிப்போம் இல்லையா? அதுல தாவீது கண்ணீர் விட்டு புலம்பி அப்படியே தவிக்கிறார். எதற்காக தவிக்கிறார்? அந்த முழு சங்கீதம் 51 அப்படியே நீங்க மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஜூஸ் எடுத்து அப்படியே கான்சென்ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. அந்த கான்சென்ட்ரேட் இருந்து சொல்லும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்பி தாங்கப்பா. ஹல்லேலூயா. Praise God. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்க பிரதர் சிஸ்டர். இதுக்கு மேல ஒரு ரீசன் வேணுமா? நான் சந்தோஷமா இருப்பதற்கு, நிறைவான சந்தோஷம் இருப்பதற்கு, வழிந்து ஓடுற சந்தோஷம் இருப்பதற்கு இதுக்கான ஒரு ரீசன் வேணுமா? வானத்தையும் பூமியும் உண்டாகிற கர்த்தரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுற பிரிவிலேஜ், இதை காட்டுல ஒரு சந்தோஷம் வேணுமா எனக்கு? இன்கேஸ் நீங்க ஒருவேளை சந்தோஷம் குறைவா இருக்கு, எனக்கு அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, என் சரீரத்தில் இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைகள் மத்தியில் அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே அப்பான்னு என்னை கூப்பிடுப்பா, என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், இது உனக்கு சந்தோஷத்தை தருவோம். ஆமென். What a wonderful God we have. Praise God. Hallelujah. நிறைய சொல்லணும்னு டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளி நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே கடைசி சில மணி நேரங்களுக்குள்ள 3 சந்தோஷம் சொன்னாரு. ரெண்டாவது ஒரு ஸ்மால் பார்ட் பார்ப்போம், அப்புறம் ஐ வில் க்ளோஸ். ரெண்டாவது, ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம் நன்றி சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். இந்த நன்றி சொல்றது என் வாயில இருந்து இல்ல பிரதர், உங்க வாயிலிருந்து இல்ல பிரதர், உங்க இருதயத்திலிருந்து, உங்க இருதயத்திலிருந்து நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, தேங்க்யூ. நீங்க உங்க
பாம்பேல இருந்தா சுக்ரியா, நீ என்ன சொல்லிக்கோங்க. யூ கேன் யூஸ் வாட் எவர் வேர்ட். ஐ தேங்க் யூ, ஐ பிரேஸ் யூ, கிராட்டிடியூட், என்னெல்லாம் சொல்லிக்கோங்க. ஆனா இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், அது உங்க வாழ்க்கை ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு தெரியுமா சந்தோஷமா இருக்கணும்? For what God has given me. For what God has given me. நான் எதுக்காக சந்தோஷம் இல்லாம இருக்கேன் தெரியுமா? For what I think God has not given me. Hallelujah. என் மனசு சொல்லுது, எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தாரு, அதை எனக்கு கொடுக்கலையே. How can I be happy? இது ஹியூமன், ஆர்டினரி ஹியூமன் மைண்ட். அதாவது ஹியூமன் மைண்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம இல்லாததான் நம்ம பார்க்கிறோம், ஃபோக்கஸ் பண்றோம். பிள்ளை மார்க் கார்டை கொண்டாடுது, நீங்க நினைச்சீங்க மார்க்கை காட்டிலும் பிள்ளை பிரமாதம் மார்க் வாங்கியிருக்கு. அதுல இப்ப சயின்ஸ்ல எப்படி ஆக்கும், ஹிஸ்டரியில் எப்படி ஆக்கும், ஜியாகிரபியில் எப்படி ஆக்கும்ட்டு பார்க்குறீங்க. மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கு. ஜஸ்ட் நீ பாட்டுங்க, என்ன ஃபீல் பண்ணுவீங்க நார்மலா? ஏன் மேக்ஸில் குறைஞ்சான்? இது ஹியூமன் டெண்டன்சி. இங்கிலீஷ் இவ்வளோ மார்க் வாங்கினானே, அவன் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவன் சோமலா முறிச்சு. இந்த ஜியாகிரபி அவனுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தானே, அப்படிமா மார்க் வாங்கியிருக்கானே. அங்கெல்லாம் ஃபோக்கஸ் இல்லை, இந்த மேக்ஸ் குறைச்சி வாங்கிட்டானே. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில அப்படி பண்ணுறோம். நாம இயேசு ரத்தத்தை கழுவப்பட்ட பிள்ளைங்க, நானும் நீங்களும் எதை ஃபோக்கஸ் பண்ணும்? கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கார், அதை கொடுத்திருக்கார், ஆமென், நன்றி தகப்பனே. என்னுடைய மனைவி ரேணுகா சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு இல்லாத செல்வமே இல்லை, ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் இன்னொரு மேட்டர் ஆஃப் ஷார்ட் டைம் அவங்க எதுவுமே இல்லை. ஒரு நேரம் 100%, அடுத்த நேரம் 0%. அந்த காலத்தில், அது இல்லாத காலத்தில் அவங்கள்ட்ட எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு யோசிக்காம, அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குமா, அந்த ட்ரெஸ் தான் வார வாரம் கோயிலுக்கு போடணும். அந்த ட்ரெஸ் தான் எந்த பர்த்டேக்கு போனாலும் சரி, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி. ஆனால் ரேணுகா சொல்லுவது உண்டு, நான் எதுவுமே என்கிட்ட இல்லாததை பார்க்க போறேன், எனக்கு இந்த ஒரு நல்ல ட்ரெஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆமென், சந்தோஷம். கர்த்தருக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கார், சந்தோஷம், ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இதை கொடுத்திருக்கார், அதை கொடுத்திருக்கிறார், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க போறேன். 1 பேதுரு 1:8 சொல்லி முடியாத சந்தோஷம், இன்எக்ஸ்பிரசிபிள் ஜாய். என்னால் வார்த்தையில சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அவ்வளவு சந்தோஷம். எனக்கு அப்படி ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. என் வாழ்க்கை டிக்ஷனரி அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அவர் சொல்றாரு, நான் அதை பார்த்தது கிடையாது, இதை பார்த்தது கிடையாது, என்ன, ஆனா எனக்கு ஒரு பைபிள் இருக்குது. இந்த பைபிள் சொல்லுது கர்த்தர் அன்பானவர் சொல்லுது. எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த சத்தியம், அந்த வெளிப்பாடு எனக்கு ஒரு சந்தோஷம் தருது, நிறைவான சந்தோஷம் தருது. அந்த நிறைவான சந்தோஷத்தை என்னால வார்த்தையினால் சொல்ல முடியல. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சந்தோஷத்தினால, வழிந்து ஓடுற சந்தோஷம். பிரியமானவர்களே, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட எனக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், வழிந்து ஓடுற சந்தோஷம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உமை பிதாவே அப்பா என்று சொல்ற ஒரு சாக்கியத்தை கொடுத்தீங்க அப்பா, சந்தோஷம் ஐயா.
என்னை நீங்க நேசிக்கிறீங்க அப்பா. சந்தோஷம் ஐயா. எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர் ஐயா. சந்தோஷம் ஐயா. I was lost. You found me, God. I celebrate life. வாழ்க்கை கொண்டாடுறே அப்பா. நீ செய்த நன்மைகளுக்கு போதும் ஐயா. எனக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்கிட்ட இல்லாதவங்களை யோசிக்கல. நீ எனக்கு தேவைன்னா அதை நீங்க கொடுத்திருப்பீங்க அப்பா. ஆண்டவர், எனக்கு கொடுத்தவரை நான் யோசித்து பார்த்து இருதயத்திலிருந்து நன்றி தகப்பனேன்னு சொல்றேன். அது எனக்கு சந்தோஷம் தருது ஐயா. நிறைவான சந்தோஷம் தருதப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது சங்கீத நேரம். 91 சங்கீதம் 10 வசனங்களை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்து வருகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரை நடக்கலாம், நீரை நடக்கலாம், கோட்டை, என் கோட்டை, தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கணிக்கும், அவர் உன்னை வேடனை கணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. ஒரு பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் விசுவாசமா அறிக்கை செய்வோம். விசுவாசமாக அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். name of Jesus. name of Jesus. கொரோனா வைரஸ் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து the விரட்டுகிறேன். name of Jesus. the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக சிஸ்டர் லிடியா அக்னஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். எஸ். கேக்குது. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக ஒரு குடும்பமாக கூடி உண்மை நன்றியோடு துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் அப்பா இந்த கொரோனா வைரஸ் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோட பிரேயரை நீங்க கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க நன்றியோடு சந்தோஷத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க படுத்துக்க ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஆண்டவரே மக்களை விடுவிக்க கெஞ்சுகிறோம். பேஷண்ட் கூட இல்லைன்னு சொல்ல அளவு ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அப்பா தேவையான மெடிசன்ஸ் கிடைக்குமோ, அப்பா தேவையான ஆக்சிஜன் கிடைக்குமோ, அப்பா எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேக்சினேஷனவே ரொம்ப குறைந்து போய் விட்டது. வேண்டாத இடத்துக்குலாம் நிறைய கொடுக்குறாங்க, ஜனத்தை கொஞ்சமா இருக்கிற இடத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனா இங்க கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்குது. அப்பா எல்லாருடைய மனதுல கிரியை செய்யுங்க. எங்க பிரைம் மினிஸ்டரோட உள்ளத்துல கிரியை செய்யுங்கப்பா ஐயா. தமிழ் எந்த விதமான கெடுதல் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எல்லா வந்து கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பேஷண்ட் கூட ஆண்டவரை இனிமே மரணத்தை காணக்கூடாது ஆண்டவரே. இந்த தமிழ்நாடு முழு ஆண்டவரே எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அதெல்லாம் குறைவிட கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகத்தக்கதாக கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்துகிறோம் வந்து நாங்க
தினமும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அறிக்கையின்படி ஆண்டவரே இந்த உலகத்துக்கிட்டே இந்த வைரஸை எடுக்க முடியா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஒவ்வொரு பேஷண்டோட உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா பயங்களையும் நீக்கிட்டுங்க. அப்ப ஒரு சிஸ்டர் கூட இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க ஆண்டவரே, நேற்றைய தினம் ரொம்ப மோசமா இருந்துச்சு எனக்கு, ஆனா கர்த்தர் தான் என் குறித்து என்னை தாங்கினாருன்னு. அதை போல ஆண்டவரே அப்பா இந்த ஜெப கூடுகையானது ஆண்டவரே எந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்குதுன்றது நீங்க அறிந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த கரத்துல கொடுத்து உப்புவித்து ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில எங்களுடைய ஜெபத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பதில் கொடுக்கறக்கா ஸ்தோத்திரம். மீதியான வேளையிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆமேன் ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கோடா கோட ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்தபடியாக சிஸ்டர் லில்லி சவுந்தரம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். சிஸ்டர் லில்லி சவுந்தரம். ஹலோ பண்ணுங்கம்மா. ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலைக்காக கொடான ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த நேரத்திலே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக கொடான ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நாங்கள் அது அண்டையிலே ஒரு மணி நேரமாவது கர்த்தாவே இடத்தில் வருவதற்கு எங்களுக்கு ஒரு நாட்களையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஆகாரத்தினால எங்களை நெருப்புகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களுடைய காத்திர நெருப்பு வெளிப்படியாக நீர் செய்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம். சந்தோஷத்தினாலே தகப்பனே நிரப்புகிறேன், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாம் தகப்பனே இந்த தினத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தாவே இந்த அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த கவர்மெண்ட் ஆனது நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் கொண்டு தகப்பனே இந்த கொரோனாவுக்காக தகப்பனே ஓடி ஓடி உழைக்கிறத நாங்கள் அறிகிறோம் சுவாமி. தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறபடிதான் அந்த பிடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் நீர் தகப்பனே கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிகமான கொரோனாவானது குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் தமிழகத்திலே சுவாமி. தகப்பனே நீர் இப்படியாக இறங்கி கிருபையாக நீர் கர்த்தாவை கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தகப்பனே இன்னும் அதிகமாக ஒரு கொரோனா கூட இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அரசு ஊழியர்களுக்காக அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் நீர் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அதை மக்கள் உணர்ந்து தகப்பனே அந்த வேக்சினோ மற்ற காரியங்களிலோ கர்த்தாவை ஒத்துழைக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே அவர்கள் எடுக்கும் முயற்சியிலே அவர்கள் தகப்பனே என்ன செய்தாலும் சுவாமி மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள வைத்தால் தகப்பனே ஒன்றுமே இல்லாமல் போய்தான். அப்படினால் அவர்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே இப்படி பிரசன்னம் இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கூட இருந்தர்ல வழி நடத்தேறலும் தகப்பனே அவர்களுக்கு ஆலோசனைகளை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கருணையை நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வேக்சின்கள் கிடைக்கத்தக்கதான செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒரு உயிர் கூட போகக்கூடாது சுவாமி. நாங்கள் கேள்விப்படு காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து முற்றிலுமாக மாற்றி கொடுக்கப்படுற கிருபைக்காக நாங்கள் பிடிச்செடுத்துக்கிறோம் தகப்பனே. தகப்பனே எல்லா காரியங்களிலும் கர்த்தாவை நீர் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். இம்மட்டுமாக எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தகப்பனே கொரோனாவை குறைத்து கொண்டு வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட கர்த்தாவை முற்று முடிய நாங்கள் தகப்பனே நீர் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாரும் தகப்பனே ஆக்சிஜன் கிடைக்கத்தக்கதாக மற்றொரு ஹாஸ்பிட்டல்ல நோக்கி கெஞ்சும் போது அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அக்காவுக்கு அண்ணனுக்கு ஏற்ற ஞானத்தை நிற்படுத்துவதற்கு இருக்கிறோம். இந்த கஷ்டமான காலங்களிலே தகப்பனே இப்படியாக ஒரு நேரத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத வசனங்களை கொடுக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கேட்ட பலனைக்காக சுகனங்கள் பலவீனங்களை மாற்றித்தாருங்க. உமக்கென்று அவர்கள் நேரத்தை செலவழிக்கும் போது அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம். தகப்பனே பார்த்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்க வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அநேகர்களை சேர்ந்து உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க
ஜெபங்களுக்கு கேட்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் நாங்கள் கேட்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. வரப்போற காலங்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து பார்த்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவர், எங்கள் ஜெப வேளையில் நாங்கள் உண்மையே தேடுகிறோம். எங்கள் கோட்டை தஞ்சம் துர்கம் நீரப்பா, கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக சிஸ்டர் வசந்த பிரியா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். கேக்குதுமா? ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நேற்று நின்றும் என்று மாறாதவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனா இருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திற்காய் கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா இந்த பேரிடர் காலத்திலே தகப்பனே, எங்களை இம்மட்டும் நீ சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீ வைத்திருக்கிறதற்காய் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே, வேதனையோடு அப்பா ஆண்டவரே, கண்ணீரோடு ஆண்டவரே, இதுல இருந்து பிழைப்போமா, எப்படி இருப்போம்னு சொல்லி ஆண்டவரே, எதிர்காலத்தை நோக்கிய ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஆக்சிஜன் தட்டுப்பாடுல இருக்கிறது நீர் அறிவி தகப்பனே. ஆக்சிஜன்ல அப்பா ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேஷண்டையும் உங்களுடைய கருத்துல தருகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, நீர் உங்களுடைய ஜீவ சுவாசத்தின் ஊதும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அப்பா, இடம் இல்லாம எத்தனையோ பேர் ஆம்புலன்ஸ்ல இருந்து ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதை நீர் அறிவி தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் பெட் ஃபெசிலிட்டிஸ் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்ப கொஞ்ச காலமா ஆண்டவரே, இந்த தடுப்பூசி ஆண்டவரே தட்டுப்பாட்டை நீர் அறிவி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எல்லாரும் இப்பொழுதுதான் விழிப்புணர்வோடு போய் தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இதனால அதிக தட்டுப்பாடு இருக்கு தகப்பனே. கர்த்தாவே, நீர் தாமே ஆண்டவரே, கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசுல இருந்து எல்லாருக்கும் ஆண்டவரே இதை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஞானமாய் அவர்கள் இதில் செயல்படுறதுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாருக்கும் தட்டுப்பாடு இல்லாம எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த தடுப்பூசி கிடைக்கிறதற்கு நீர் வழிவகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலமைச்சருக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவரே நேரடியா போய் ஆண்டவரே இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவர் விசாரிக்கிறத நீர் அறிவி தகப்பனே. அப்படி விசாரிக்கும் போது உங்களுடைய விசேஷித்த பாதுகாப்பை அப்பா நீர் அவருக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, மக்களும் ஞானமாய் நடந்து கொள்ள அப்பா எதற்காக இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, உண்மை போல வல்லமை உள்ள தேவன் யாரும் இல்லை தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சுவாமி. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த கொரோனா ஆண்டவரே உமக்கு ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா, நீர் ஆண்டவரே எங்க மக்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவங்களும் ஆண்டவரே எவ்வளவோ வேதனையிலையும் அவங்களும் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் குடும்பத்தை விட்டு அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த வேலை செய்ய நீர் அறிவி தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாக்டர்ஸ்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நர்சஸ்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களே நீர் பாதுகாத்து கொள்ளும்படி அப்பா அந்த கிட் அந்த பிபி கிட் போட்டு ஆண்டவரே அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம முக்கியமா ஆண்டவரே பெண் நர்ஸ் பெண் டாக்டரோட நிலைமை ரொம்ப மோசம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அப்பா, எங்களுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு அதற்கேற்ற பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இதனால எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ நர்ஸ் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க தகப்பனே. அப்பா, இப்படி ஆண்டவரே சேவையாற்றி கொண்டிருக்கிற அந்த மக்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, அப்பா இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு இதற்கு பதில் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதற்காக மக்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப ஆண்டவரே, ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. இந்த மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிற அப்பா சுரேஷ் அங்கிளுக்காக ரேணுகா ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உன் முதிர் வயது மட்டும் நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப ஆண்டவரே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப அப்படியா இந்த காலகட்டத்திலேயும் சுவாமி
சுவாமி எங்களுக்கு நம்பிக்கையை தந்து ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா இவர்களை சுற்றிலும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பை வைக்கும்படியாய் இவர்கள் வீட்டை சுற்றிலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. நீர் இவர்களை விசேஷித்த வண்ணமாய் பாதுகாத்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றப் போறதற்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பேர் பேராய் குடும்பமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூடுகையில் இருக்கிற ஒருவர் வீட்டை கூட இந்த நோய் தாக்காதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே எங்கள் தஞ்சம் சுவாமி. அப்பா ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கேடகம் சுவாமி. அப்பா ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. அப்பா இந்த காலத்துல எங்களுக்கு நம்பிக்கையா நீர் இருக்கும்படியா நாங்க செபிக்கிறோம். நாங்க வெளியில போக முடியல, நியூஸ் பார்க்க முடியல, எல்லாமே இந்த உலகமே திகிலையும் பயத்துல நிறைந்திருக்கிறது தகப்பனே. இந்த இடத்துல அப்பா ஒரு சின்ன ஒளி போல இந்த பிரேயர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த ஒளியை இன்னும் மெருகேற்ற இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை நீர் ஊட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க எல்லாரையும் உடைய கரத்திலே தருகிறோம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீதியான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஒரு பாதப்படியிலே ஆண்டவரே 1 மணி நேரம் ஆண்டவரே அமர்ந்து இருந்து சுவாமி நல்ல பங்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இன்று நாங்கள் கேட்ட அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலங்கள் எப்படி இருந்தாலும், காலங்கள் கடுமையானதாக இருந்தாலும் கொடுமையானதாக இருந்தாலும் ஆண்டவரே மனசுல சந்தோஷத்தை, மன நிறைவையும், ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு மகிழ்ச்சியை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமாண்டவரே, சர்வ வல்ல தேவன் எங்களோடு இருக்கிறதால் நாங்கள் சந்தோஷமா இருப்பாப்பா. நம்மை காண்கிற தேவன் எல்ரோயி, எல் ஷடா எங்களோடு இருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அதனாலேயே நாங்கள் சந்தோஷமா இருப்போம். வேற என்னப்பா வேணும்? யெகோவா ஷம்மா எனக்கு தொடக்க ஜபத்துல எப்பவுமே ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலே, கொடா கொடி ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு இருக்கிறார். எல் ஷடாய் சர்வவல்ல தேவன், எல் ரோயி எங்களை காண்கிற தேவன் அப்பா. யெகோவா ஷம்மா எங்களோட சமூகத்தை, எங்க பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிற தேவன். எங்களை சூழ நீங்க இருக்கிறதுக்காக கோடா கொடி. அவர் நடுவே நான் அக்கினி மஞ்சளாக இருப்பேன்னு சொன்ன தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன நிறைவினால, மன மகிழ்ச்சியினால, சந்தோஷங்கள் நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பொங்கி வழிகிற அனுபவத்தை தாரும் அப்பா ஆண்டவரே. கவலையோ கிளேசமோ அல்ல, எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில இருக்கும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், ஏசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஏசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஆமாண்டவரே, தளர்ந்து போன கைகள் எல்லாம் திடப்படுத்துகிறோம் சுவாமி இந்த நேரத்துல. ஆண்டவரே, ஆவியானவரே, இங்க
அசைவாடி 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 ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள், எல்லாற்றின் மேல அசைவாடி அற்புதமான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி, அது போல எங்கள் உலகம் அற்புதமாக இங்க கிரியேட் பண்ண ரீகிரியேட் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே எல்லாரும் மேல அசைவாடுங்க, சரீரத்தின் மேல அசைவாடுங்க, ஆத்துமான மேல அசைவாடுங்க, ஆவியில அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் ஜெயிக்கிற தேவன் ஆண்டவரே. உருவின பட்டயத்தோட எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தளர்ந்து போன கைகளுக்கு நல்லாடும் முழங்கங்கள் உறுதிப்படுவதாக, பெரிய சேனையாக எழும்பி நிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி எங்க ஊற்றுங்க ஆண்டவரே. இந்நேரம் ஒரு ஜெப ஆவி எங்களை ஏவிக்கொண்டே இருக்க உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு துதியின் ஆவி ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. சந்தோஷம், சமாதானம் அதன் மூலமாக வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு சாவி துதிதான் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திரங்களால நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும் பொழுது, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, நீங்க எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனா, அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். கொடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே. கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி டாக்டர்ஸ், நர்சஸ் உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, உற்சாகமான ஆவியர்கள் தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களே அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரின், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், டாக்டர் நர்ஸ் ஸ்ரீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், சி.டி. பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது போலவே எங்கள் பெல்டேஸ்டர், எங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சென்ட் சீலன், சலமன், பிரவீன், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பங்கள், அமல் பிரசன்னா, மனோஜ், கரலின் சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கென்னடி, அமல், சத்யா, வில்சன், ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, ஜானி, வினோத், பிரேம்குமார், ஷிரலி, ஷாரன், பிரவீன், இமானுவேல், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசேஷத்தை பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்காக வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. ஏஞ்சல் தர்ஷினி கால் அற்புதமாக சுகமாய் கொண்டிருக்கிறதுக்காக கொடா கூட ஸ்தோத்திரம். ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், தபிதாள் என்ற மீனாக்கு இருக்கிற கேன்சர் எல்லாத்தையும் இலவாக எடுத்து போடுங்க ஆண்டவரே. அது மிகவும் சுலபம்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம். இவங்க எல்லாத்துக்கும் அதே ஆண்டவரே மன நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இலகுவாய்ந்த வியாதியை ஜெயித்துக்கலாம் என்ற ஒரு மனத்திடத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. காட்டத்தை வேறோ பிடுங்கி சமுத்திரத்தை நடப்படுவதாக கீழ்ப்படிவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பரிபூர்ண சுகம் அடைவார்களாக. கோடா கொடி எனக்கு கொடுத்த அற்புத சொத்துக்கா ஸ்தோத்திரம். கேன்சர்ல இருந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அற்புதத்தின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஊழிய பாதையில் இன்னும் அதிகமாக உற்சாகமாக நாங்கள் வேலை செய்ய ஆண்டவரே உம்மது பணியாளர்களாக நாங்கள் இருக்க, உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட, நாங்கள் 2 பேரும் கையை பிடித்து உம்மது கரத்தை பிடித்து நாங்கள் எங்கள் ஊழிய பாதையில ஓட கிருபை செய்யுங்க ஐயா. அநேக வருஷங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பத்மா, லீலா சமத்துக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க. விசேஷமா இந்த நேரில் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிற வரும் சிபி ஃபேமிலி ஆண்டவரே, பிரதர் ஜெயராஜ் ஏபரகாம் குடும்பம், வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் குடும்பங்கள் ஆண்டவரே, ரூபன், சச்சிதானந்தம் ஆண்டவரே, அது போலவே ராஜ்குமாரின் கேள்விப்பட்ட சுவாமி கொரோனா 9th டே ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவ சுவாசம் வருவதாக, உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ சுவாசம் இந்த ஒவ்வொருவர் நாசிலையும் ஏறுவதாக. ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை ஊதுவீராக, ஆவியானவர் அசைவாடுவீராக, இப்பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கொடா நீங்க அசைவாடுகிற தேவன், நீங்கள் எங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. கொடாகடி ஸ்தோத்திரம் ஐயா. இதை நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கொரோனான்னு, இந்த நேரத்தில் அற்புத
நடக்கணும் சுவாமி. உங்கள் தொடுதலை எல்லாரும் உணரணும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆரோக்கியத்துக்காக வருகிறோம், சரீர ஆரோக்கியத்துக்காக வருகிறோம், ஆத்ம ஆரோக்கியத்துக்காக வருகிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயின் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, மைக்ரேன், மூக்கை விசேஷமா எல்லாருக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொரோனா வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. வாய், தொண்டை, லங்ஸ் ஆண்டவரே, ஹார்ட், பிளட் சுகர், பிபி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆண்டவரே. கிட்னிகளை பலப்படுத்துங்க, புதிய கிட்னிகளை உருவாக்கி தாங்க. எல்லா விதமான ஆண்டவரே வின் பைப்பு, ஃபுட் பைப் பிரச்சனைகள் எடுத்து போடுங்க. கர்ட், அசிடிட்டி எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, பேங்க்ரியாஸ் ஒழுங்காக செயல்படுவதாக, கிட்னி செயல்படுவதாக, லிவர் கரெக்டாக செயல்படுவதாக நீங்க கிரியேட் பண்ண மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மூட்டுகள், ஜாயிண்ட்கள், கால்கள், கைகள் ஆண்டவரே, எல்லாம் ஜாயிண்ட் ஆண்டவரே, தசை நார்கள், எலும்புகள் ஆண்டவரே உறுதிப்படுவதாக, முதுகு தண்டுவடம் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆவதாக. ப்ரொலாப்ஸ் டிஸ்க் ஆண்டவரே, டிஸ்க், ஸ்லிப் டிஸ்க் எல்லாம் ஆண்டவரே தீர்த்து வைங்க ஆண்டவரே. நீங்க சாதாரண ஏவாள் உருவாக்கின போது எப்படி இருந்தாங்களோ அது போலவே இந்த குருவுல உள்ள அவ்வளவு பேருடைய சரீரமும் புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே புதுப்பிங்க ஆண்டவரே. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவமே, உள்ளங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, நீர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. மகிமையின் மேகம் எல்லாரையும் மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அந்த மறுரூப மலையில உள்ள அனுபவம் ஆண்டவரே எல்லாருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. நாங்க எங்க இருக்கிறோம்னே தெரியாத ஒரு நிலைமையை உண்டாக்கி தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்மோட ஒரு தொடர்பை உண்டாக்குங்க ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே ஒரு பெரிய கம்யூனிகேஷன் சேனல் சுவாமி. வானம் திறக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. மேகம் இறங்க கிருபை செய்யுங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை எல்லாம் நிரப்புங்க ஆண்டவர். உன்னதமான ஒரு அனுபவத்தினால எங்களை நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். தென்றலை போல் ஆண்டவர் நீங்க எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய அன்பு எங்கள் மேல ஆண்டவரே வானத்திலிருந்து அப்படியே சொரிந்து கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சாரல்ல தூரல்ல நனைகிற மாதிரி ஆண்டவர் அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. கொடா கொடி அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பொங்கி வருது அனுபவத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜெப விளைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவரே நீங்க எவ்வளவோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தெல்லாம் நாங்கள் திறந்து முழுவதுமாக நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்துக்குள்ள வாங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த புது அனுபவமாக எல்லாரும் கடந்து செல்ல உதவி செய்யுங்க அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். God bless you. Thank you. Thank Bye-bye. you. Bye. God bless you.